ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சத்து மாவு வச்சு ஒரு கொழுக்கட்டை ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு நான் கொஞ்சமாக சத்து மாவு எடுத்து வச்சுருக்கேன். பொடியாக சாப் பண்ண தேங்காயும் முந்திரி பருப்பும் எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒன்று ஒன்றா நெய்யில் வறுத்து இந்த மாவில் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா தேவையான அளவு நாட்டு சக்கரை எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஆல்ரெடி ஸ்வீட்னஸ் இருக்கனால ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் நாட்டு சக்கரை ஆட் பண்ணுறேன். இந்த ஸ்டேஜில் உங்கள்கிட்ட ஏலக்காய் பவுடர் இருந்தால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா காய்ச்சின நெய் ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணி இது கூடயே மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாவை நம்ம மிக்ஸ் பண்ணணும். நான் ஆல்ரெடி சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சுடு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து மாவை கிளறினீங்கன்னா மாவு லைட்டாக வெந்து வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம கொழுக்கட்டை மாதிரி ஷேப்ஸ் பிடிக்கலாம். மாவு இந்த தண்ணி தெளித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இதை நீங்கள் கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சு வச்சிங்கன்னா ஈஸியாக வெந்துடும். இது கிட்ஸுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு இல்லைனா ஸ்கூல் ஸ்நாக்ஸ்க்கெலாம் நீங்கள் இதை பேக் பண்ணி ரெடி பண்ணி கொடுக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிட்டானுங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் இது. 10 மினிட்ஸ் வெந்ததுக்கப்புறம் பாருங்கள், கொழுக்கட்டை இப்படி தான் இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.